ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இது பெங்களூரில் இருக்கிற பலாமரங்க. இது வந்து பார்க்கில் இருக்கிற பலாமரம். இந்த பலாமரத்தில் பார்த்தோமா காயாகவும் இருக்குங்க, பிஞ்சாகவும் இருக்குது, பழமாகவும் இருக்குங்க. இந்த பழுத்த பழத்தெல்லாம் யாரும் அறுத்துட்டு போக மாட்டாங்க, அது கீழே விழுந்துடும். அது ஏன்னு கேட்டிங்களா, பழுத்து கீழே ஏன் விழுதுன்னா இப்போ யாரும் எடுத்துகிட்டு போகாத காரணத்தினால அது குருவிங்களுக்காக, எஸ்பெஷலாக குருவி கிளிங்களுக்காக விட்டுருக்காங்க. பாருங்கள், இந்த கிளி சாப்பிட்டுட்ருக்குங்க மேலே. அதாவது இந்த பேர்ட்ஸுக்குன்னு எஸ்பெஷலாக இந்த இங்கே இருக்கிற குருவிங்களுக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லியே இந்த பழத்தை யாரும் அறுக்கிறது இல்லைங்க. மேலே பாருங்கள், அணில் சாப்பிட்டுட்ருக்கு, ஒரு கிளி சாப்பிட்டுட்ருக்கு, நிறையா. இதே மாதிரி இங்கே இந்த பார்க்கில் ஒரு 100 மரத்துக்கு மேலே இருக்குது. யாரும் இந்த பழத்தை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. யாரும் வாக்கிங் போகிறவங்க எடுத்துகிட்டு போனால் தான் உண்டு தவிர, மற்றபடி இங்கே பார்க்கில் வேலை செய்கிறவங்களோ யாரும் இது விற்கவும் மாட்டாங்க, அறுக்கவும் மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரத்தில் நிறையா பழம் காய்ச்சி பழுத்து இருக்குங்க, ஆனால் யாரும் அறுக்க மாட்டாங்க. இன்னொன்று காலடியிலேயே இருக்குங்க, கீழே வந்து பழங்கள்லாம் இருக்குது மரத்தில், அதை யாரும் அறுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா தரையிலேயே இருக்குது மரம், வந்து தரையிலேயே விட்டுருக்கு, பிஞ்சு விட்டுருக்கு, காய் பழமாகவும் இருக்குது. ஸோ அது வந்து அணில் தான் வந்து சாப்பிட்டுட்டு போகும். நம்ம மதியத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா வர அணில் தான் சாப்பிட்டுட்டு போகும். ஸோ இதுதான் பெங்களூரில் இருக்கிற பழ மரத்தோட ஸ்டேட்டஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர்லேயும் இதே மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பழ மரத்து வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த பழ மரத்தை பார்த்துட்டே இருக்கணும் போல் தோணுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.